ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செடிகளுக்கு உரம் தாங்க இட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை பெஞ்சுது இல்லைங்களா, அதனால் எல்லா செடிகளையும் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியோ இல்லை பூமியிலையோ மண் அரிப்பு ஏற்பட்டு அதனுடைய இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை நம்ம அந்த மண்ணெல்லாம் நல்லா கொத்தி அதை நல்லா அந்த மண்ணை நல்லா லூஸாக்கி அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய உரங்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த தொட்டியில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விடலாம். இது என்ன செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி செடி. இது முதல்ல ரொம்ப சிறிய செடியாக தான் இருந்தது. இப்போ நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், இதை பற்றி நடும்போது போட்டிருக்கேன். இப்போ அந்த செடி தான் இப்போ ரொம்ப பெரியதாக வளர்ந்துருக்கு பாருங்கள். முதல்ல மண்ணெல்லாம் கொத்திடலாம். கொத்திட்டு அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் கொடுக்கணும் இல்லைங்க. கார்டன் சாயிலும் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸும் இதுக்கு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதனுடைய மண் அரிப்பெல்லாம் இல்லாமல் மண் ஓரளவுக்கு போட்டு மண்ணும் இந்த ஃபெர்டிலைசர்ஸும் கலந்து அதுக்கு நம்ம உரங்கள்லாம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தாங்க மழை பெஞ்சி மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த மண் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நவம்பர் மாதம் மழை காலம் வேறு, அதனால் இதுக்கு வேண்டிய தொட்டிகளுக்கு வேண்டிய மண்ணெல்லாம் கொடுத்து கொஞ்சம் மழை பெய்யும் போது கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வச்சோம்னா நம்ம இந்த செடிகளுக்கு நம்ம மண் அரிப்பு ஏற்படாமல் எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவம்பர் மாதம் மழை காலன்றதுனால இந்த செடிகளுக்கு வேண்டிய மண் உரங்கள்லாம் கொடுத்து அதை சேஃப்டி பண்ணி வச்சோம்னா அதுக்கப்புறம் மழை காலம் முடிஞ்ச பிறகு நமக்கு எந்த செடியும் அழுகாமல் ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது தாங்க செம்பருத்தி செடி. இந்த மாதிரி நிறைய செடிகள் தொட்டிகள்லாம் இருக்குது. முதல்ல இந்த தொட்டியில் நம்ம மண்ணை கிளறி அதுக்கு வேண்டிய உரங்களை போடலாம். இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம கொடுத்தோம்னா சிறப்பான நமக்கு அனைத்து செடிகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே ஸ்பாயில் ஆகாமல் நம்ம பாதுகாக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கார்டனிங் சேனல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தான் இதுவும். இந்த மாதிரி செடிகளுக்கு வேண்டிய உரங்களை கொடுத்து அதுக்கு வேண்டிய தண்ணீர் தேவையான போதுமான தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றவும் கூடாது, அதே நேரத்தில் குறைவாகவும் இருக்கக்கூடாது. அந்த மண் காயாமல் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப வறண்டு போகாமல் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு வேண்டிய உரங்களையும் நம்ம கொடுக்கணும். மண் அரிப்பு நிறைய ஏற்பட்டிருக்குங்க. எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி தான் மண்ணை தோண்டி உரங்களை கொடுத்துட்ருக்கேன். இந்த செடி செம்பருத்தி செடி. இப்படி உரங்களை கொடுக்கறதுனால தான் நமக்கு செடிகள் சாகாமல் நல்ல உயிரோட்டமான ஒரு தாவரமாக நமக்கு கிடைக்கிது. மண்ணெல்லாம் போட்டாச்சு. சுற்றி என்ன பண்ணுறீங்க, மண்ணை நல்லா சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த தொட்டியை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பில் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா அழகாக வளர்ந்துருக்கு செம்பருத்தி செடி. சிறிய செடியாக தான் இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. மண்ணெல்லாம் போட்டாச்சு, ஃபெர்டிலைசர்ஸும் போட்டு கலந்து இந்த செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கொடுத்தாச்சு. இப்போது அதுக்கு வேண்டிய தண்ணியை நம்ம சுற்றி விட்டுடலாம். ஏன்னா சுற்றி உங்களுக்கு கேப் இருந்தால் அந்த கேப்பில் தான் நம்ம தண்ணி விடணும். செடிக்கு உள்ளே விடக்கூடாது. மண்ணை நல்லா மேல் நோக்கி நம்ம அடர்த்தியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம தண்ணி ஊற்றி
செடியை நம்ம சிறப்பாக பாதுகாக்கலாம். இப்படி ஒவ்வொரு செடியும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா செடிகளும் உயிரோட்டமாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஏற்கனவே இப்போ இந்த மழையில் ஒரு மண் அரிப்பு வந்திருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன தான் நீங்கள் உரம் போட்டாலும் மறுபடியும் மழை பெய்யும்போது ஒரு மண் அரிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் மழை பெஞ்ச பிறகு மறுபடியும் இந்த மாதிரி உரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாவரம் வந்து அழியாமல் ஒரு உயிருள்ள உயிரோட்டமான ஒரு தாவரமாக நமக்கு கிடைக்கும். என்றைக்கும் நமக்கு செடிகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், பலனையும் கொடுக்கும். அதுக்கு வேண்டிய பயனும் நம்ம அடைஞ்சிட்டே இருக்கலாம். பூக்கள் ஆகட்டும், மரங்கள் ஆகட்டும், எந்த செடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மண்ணரிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி உரங்களை கொடுத்து அடிக்கடி நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம தாவரங்களை பாதுகாத்தா அது நமக்கு தர வேண்டிய பூக்களையும் கனிகளையும் காய்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த இலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, பூச்சடிச்ச இலைகள்லாம் வந்து அதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுருங்க. ஏன்னா அதை நீங்கள் கட் பண்ணலன்னு வச்சுக்கோ, அது எல்லா செடிகளுக்கும் பரவும். முடிஞ்சால் மருந்து கூட கொஞ்சம் அடிக்கலாம், வேப்பெண்ணெய் மருந்து அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செடிகளை பாதுகாக்கிறதுனால அந்த செடிகள்லேருந்து நமக்கு பூக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதுவும் செம்பருத்தி சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் பிடித்தமானது ஒன்று செம்பருத்தி செடி. இப்போ தான் வளருது. வளர்ந்த பிறகு பூ பூத்த பிறகு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.